Hi guys, very good morning. Actually today வந்து 5th April 2026 நம்ம அப்கமிங் கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நம்மளுடைய கோல்டன் ரூலை டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கோல்டன் ரூல் என்ன அப்படிங்கிறத எகைன் நான் சொல்கிறேன். ஈச் எவ்ரி ட்ரேட் வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸோட தான் என்ட்ரி போகணும். அவங்க கேபிட்டல் சைஸ்க்கு தகுந்த மாதிரி லாட் சைஸை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. 1 or 2 ட்ரேட் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம 2nd ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருப்போம், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ டில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்குற சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்த சார்ட்டு. நம்ம எப்பயுமே நம்ம இன்னைக்கு அல்லது அப்கமிங் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் என்ன போட்டிருந்தோம், அதில் என்ன ஒரு கிளாரிஃபை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது வழக்கம். அதன் பிரகாரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோஸ் செகண்ட் அப்போ போட்டிருந்த வீடியோஸ் தான் இது. மார்க்கெட் ஒரு நல்ல வெஜ்ஜஸ் மார்க்கெட் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அகைன் மார்க்கெட் ஒரு புல் பேக்கில் இந்த 2 ஏரியாவில் நம்ம செல் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவேளை இங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே புல் பேக்கில் செல், இல்லைன்னா மார்க்கெட் ஸ்லோவாக உங்களுக்கு மேலே போயிட்டு இந்த ரேஞ்சில் உங்களுக்கு செல் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டில் மார்க்கெட் இந்த பாயிண்ட் எல்லாம் வேலிடு தான். நான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே உங்களுக்கு அப்கமிங் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, நீங்கள் அகைன் இந்த சார்ட்டை நீங்கள் அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஹவருக்கு நம்ம போகலாம். சாரி, ஸோ நமக்கு வந்து மந்த் எண்டு முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு ஷார்ட்டாக ஒரு 1 மந்த்லேருந்து நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, ஒரு 1 மந்த்லேருந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃபைனலாக நம்ம என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் உங்களுக்கு ஒரு 1 மந்த் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிவர்சல் கேண்டில், அதாவது செல்லுக்கு உண்டான சிம்டம்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இவ்வளோ லாங் பாடியில் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கேண்டில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 மந்த்தில் நமக்கு கேண்டில்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஃபால் நமக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி கேண்டில் உங்களுக்கு 1 மந்த்தில் ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் உங்களுக்கு ஒரு சின்ன புல் பேக்கில் கொடுத்த செல் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதா? ஸோ உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு செல் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் 1800 கிட்டத்தட்ட 1000 வரைக்கும் ஒரு 800 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ சேம் இதே மாதிரி உங்களுக்கு இங்கே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிவர்சல் கேண்டில் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போது நாம் என்ன பண்ணலாம், ட்ரெண்டு நம்ம சொன்னோம்ல பயாஸ் அப்படிங்கிறது, நமக்கு மார்க்கெட் எந்த ட்ரெண்டை நோக்கி நம்ம போகுது அப்படிங்கிறப்போ மார்க்கெட் இப்போது கரெக்ஷனுக்கு செல்லுக்கு திரும்புது. ஓகே ஓகே, தென் வீக்கில் நம்ம பார்க்கலாம். வீக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க. ரெட் சோல்ஜர்ஸ் மீன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இதுவும் நான் டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 3 கேண்டில் தெரியுதுங்களா? இந்த 3 கேண்டில் உங்களுக்கு கண்டினியூட்டியாக உங்களுக்கு செல் சைடு வந்து உங்களுக்கு ரெட் கேண்டிலாக வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சோல்ஜர்னு சொல்லுவாங்க, ஒயிட் சோல்ஜர்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி கேண்டில் வர்றப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பை சைடு மூவ் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உங்களுக்கு இங்கிருந்து நல்லாவே உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 3 கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து ரெட் சோல்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் அகைன் உங்களுக்கு செல்லுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ வீக்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்டா டே சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, டே சார்ட்டில் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவை நான் சார்ட் டெலீட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு புரியும். ஓகே, டே சார்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு டே சார்ட்டில் அழகாக உங்களுக்கு வந்து இந்த ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் எல்லாமே மார்க்கெட் உங்களுக்கு டே சார்ட்லேயே உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு பிரேக் வச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு மார்க்கெட் அழகாக உங்களுக்கு பிரேக் இவ்வளோ தூரம் பிரேக் வச்சுட்டு
ஒரு ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட் இப்ப எங்க போகுது அப்படின்னா, கரெக்ட்டா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸான ஒரு சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு கீழ வரப்போகுது. ஸோ, இங்கேயும் உங்களுக்கு இந்த பக்கா சப்போர்ட்ல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்க ஒரு ரெட் கேண்டில் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ, நம்ப 1 மந்த் முடிஞ்ச உடனே நம்ப எப்பயுமே இந்த மாரி ஒரு அனலைசிஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட வந்து நீங்க கேட்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ, நமக்கு டே சார்ட்லயும் உங்களுக்கு பக்காவான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணி, இப்போ ஒரு ரீடெஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டில் குடுத்திருக்கு. ஓகே. இப்போ நம்ப 4 ஹவர்ல போய் பார்க்கலாம். ஸோ, உங்களுக்கு 4 ஹவர்ல நாம்ப சொன்ன பழைய சார்ட் தான் நமக்கு ஒரு நல்லாவே வெட்ஜஸ் கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு வெட்ஜஸ் உங்களுக்கு கிரியேட் உங்களுக்கு நல்லாவே மார்க்கெட் வெட்ஜஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 ஹவர்ல கூட உங்களுக்கு வெட்ஜஸே உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் தான் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 ஹவர்ல வெட்ஜஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஃபால் ஆகறதுக்கு உண்டான சிம்ப்டம்ஸ் நல்லாவே உங்களுக்கு 4 ஹவர்லயும் தெரியுது. ஆனா 4 ஹவர்ல உங்களுக்கு என்ன அப்டின்ட்டா, இங்க உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கல. ஸோ, நாம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது இங்க பாயிண்ட் இருக்குல்லவா? இந்த 2 பாயிண்ட் தான் வந்து நாம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற செல் ஜோன். ஸோ, மார்க்கெட் இன்னொரு முறை உங்களுக்கு மார்க்கெட் எப்படி ஃபேக்கா ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, செல் ஆகுற மாரி ஒரு சிம்ப்டம்ஸ் காட்டிட்டு, அகைன் மார்க்கெட் மேல போயிட்டு, அகைன் ஒரு புஷ் குடுத்துட்டு, ஒரு புல் பேக்ல இங்க உங்களுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு இந்த ஏரியாவ தான் நம்ப செல்லுக்கு கேட்ச் பண்ணணும். ஸோ, நாங்க இத தான் நாங்க கேட்ச் பண்ணுவோம். ஓகே. ஸோ, மார்க்கெட் உங்களுக்கு 4 ஹவர்ல நல்லாவே ஒரு ஃபாலிங் வெட்ஜஸ மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்ணி, அகைன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எடுக்குது. அதுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. இந்த இடத்துல நாங்க புதுசா பிகினர்ஸு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க போனாங்க அப்படின்னா, கண்டிப்பா லாக் ஆயிப்பாங்க. ஸோ, மார்க்கெட் கொஞ்சம் கீழ வர மாரி உங்களுக்கு சினரியோ காட்டினாலும், அகைன் உங்களுக்கு மேல போயிட்டு, இந்த ஃபேர் பிளாக்க இந்த இன்னொரு டைம் இந்த சப்போர்ட்ட ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா, இங்க ஒரு புஷ் குடுத்ததுக்கப்புறம், இங்க ஒரு புல் பேக் வரும். இந்த ஏரியாவ நீங்க கேட்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபால் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அரவுண்ட் நான் திரும்ப திரும்ப சொல்றது தான் உங்களுக்கு 4000 மார்க்கெட் வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நான் அகைன் அகைன் சொல்றது, இந்த 4000 பாயிண்ட்ட நான் ஏன் சொல்றேங்கிறத 4000 மார்க்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ நான் ரிலீஸ் பண்றேன். ஓகே. இப்போ உங்களுக்கு 4 ஹவர்ல நம்ம பார்த்தாச்சு. இப்ப அகைன் நம்ப 1 ஹவர்ல போய் பார்க்கலாம். ஸோ 1 ஹவர்லயும் உங்களுக்கு சேம் உங்களுக்கு வெட்ஜஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அகைன் உங்களுக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்குது. இதுக்கு பேரு ரீட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இங்கிருந்து இந்த வெட்ஜஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஏன்னா இதுதான் உங்களுக்கு ரீசென்ட் டாப்பு, இது ரீசென்ட் பாட்டம். ஸோ நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 61.8 ரேஷியோல மார்க்கெட் திரும்பியிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அப்போ மார்க்கெட் கொஞ்சம் கீழ வந்துட்டு, திரும்பவும் அகைன் மேல போச்சு அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு இந்த வெட்ஜஸோட சப்போர்ட்ஸ பிரேக் பண்ணனால, இப்போ ரெசிஸ்டன்ஸா இங்க ரியாக்ட் ஆகும். தென் மார்க்கெட் நல்லாவே இங்க ஃபால் குடுக்கும். ஓகே. நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, நீங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க. உடனே மார்க்கெட் இங்க வந்துருச்சு, உடனே பை. நாங்க இந்த பைய ஃபோக்கஸ் பண்ண சொல்லல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம், இங்கிருந்து ஒரு ஃபால் வரும். ஸோ அந்த ஃபால் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஆனா எப்படி வந்தாலும் ஒரு புல் பேக் உங்களுக்கு சின்னதாவாது உங்களுக்கு இந்த ரேஞ்சுல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இந்த ஸ்ட்ராங்கான இந்த புல் பேக்ல நீங்க என்ட்ரி புடிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே. ஓகே கைஸ். நீங்க எல்லா ட்ரேடரும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நாம இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் என்ன? அப்போ அந்த ட்ரெண்ட்ல ஒரு மந்த்லி, ஒரு வீக்லி, ஒரு டே சார்ட், ஒரு 4 ஹவர், 1 ஹவர்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சு, இந்த மாரி சார்ட் போட்டு வச்சுட்டீங்க அப்டின்னா, ஸோ நமக்கு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்ப என்ட்ரி எடுக்க முடியும். ஓகே கைஸ், வில் சீ அப்கமிங் மார்க்கெட் நல்ல ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. டியூ டூ வார்
எக்கனாமிக். ஸோ நெறைய பேர் க்ரூட் ஆயில்ல நெறைய பேர் ஆயில்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதால, ஸோ எக்கனாமிக்லயும் சரி, நமக்கு டெக்னிக்கலியும் சரி, தென் உங்களுக்கு வந்து ஒரு மந்த் வைஸ் சார்ட் பிரகாரம் சரி, உங்களுக்கு எல்லா விதத்திலயும் மார்க்கெட் வந்துட்டு செல்லு தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுது. நீங்க பை போகணும் அப்டின்னா, இது எதுவுமே நடக்கல. இந்த எந்த சினாரியோவும் நடக்கல அப்டின்னா, நான் உங்களுக்கு இந்த ஃபிப்ப டெலீட் பண்ணிடுறேன். நீங்க இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கங்க. கிட்டத்தட்ட 47 4700லேருந்து 4735க்குள்ள மார்க்கெட் திரும்பலாம். இங்க திரும்புச்சுன்னா, ஒரு புஷ் குடுத்த உடனே நீங்க ஒன் வேல போகாதீங்க. ஒரு ரீட்ரேஸ்ட் புல் பேக்ல நீங்க செல் கேட்ச் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். ஓகே. ஓகே கைஸ், வில் சி மார்க்கெட் மூவ் எப்படி ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் ப்ராப்பரான நம்ம மணி மேனேஜ்மெண்ட் இந்த கோல்டன் ரூல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா லாஸ் வராது. ஒருவேளை உங்களுக்கு இந்த சினோரியோஸ் நடக்கல அப்படின்னா, மார்க்கெட் உங்களுக்கு இந்த டாப் இருக்குல்லவா 4810 வச்சுக்கங்க. ஸோ இந்த ரேஞ்ச மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்றப்போ, நீங்க ஆப்ஷன் தென் இது எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க பைக்கு மூவ் ஆகிரலாம். இப்படி பிரேக் பண்ணதுக்கப்புறம், இங்க நீங்க பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பை சினோரியோ நடக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை மார்க்கெட்ல வார் செட்டில் ஆகுறப்போ, நீங்க இந்த மாரி கூட உங்களுக்கு ரியாக்ட் ஆகலாம். ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஆப்ஷன் 1 இந்த ஏரியாவுல நாங்க செல் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆப்ஷன் 2 ஒருவேளை இங்க டைரக்ட்டா போச்சு அப்படின்னா 4810க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சுட்டு, அகைன் கீழ வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ உங்களுக்கு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகிட்டு மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே கைஸ், வில் சி மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்க கிளியரா வாட்ச் பண்ணிக்கங்க. நீங்க எக்காரணத்த கொண்டும் நம்ம ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி எடுக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் வரதுக்குண்டான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு இந்த சார்ட்ட வந்து உங்களுக்கு தனியா மார்க் பண்ணிடுறேன். ஆக்சுவலா இது வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு செல் சிக்னல்ல உங்களுக்கு ரெட் கலர்ல குடுத்துடுறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து 2 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை இந்த பை ஆகுனால இந்த கிரீன் கலர்ல இருக்கட்டும். இங்க உங்களுக்கு ஆப்ஷன் 1ல நம்ம செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஒருவேளை இங்க நீங்க யாரும் செல் கேட்ச் பண்ண முடியல. ஒருவேளை மார்க்கெட் அக்ரெசிவா கீழ வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஏரியாவ நீங்க மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம், அகைன் நீங்க இங்கிருந்து ஒரு புல் பேக்ல இங்க செல் கேட்ச் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த ஏரியாவும் உங்களுக்கு ஒரு செல் ஜோன் தான். ஒருவேளை நீங்க அந்த இடத்துல நான் சொன்ன இந்த புல் பேக்ல நீங்க இந்த பெர்ஃபெக்ட்டான டாப்ல நீங்க செல் கேட்ச் பண்ண முடியல அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் கீழ வரட்டும். இங்க பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்க புல் பேக்ல இங்க வந்து நீங்க செல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகே கைஸ், வில் சி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நம்போ இந்த அகைன் நம்போ மண்டே ஆர் டியூஸ்டேல நம்ம மார்க்கெட் நல்ல செல் பேட்டர்ன் கிடைச்சுச்சுன்னா, நான் உங்களுக்கு சார்ட்டாவும் அப்டேட் பண்றேன். Okay guys, thank you very much. We'll see tomorrow. Bye.